राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो गंगा मैया की जय। மகோன்னதமான கங்கா சப்தமி இன்னைக்கு. த ரீபர்த் ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லலாம். அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பூமியில கங்கா தேவி இறங்குறான். அப்ப அவ இறங்கின வேகத்துல பகீரதன் அவனுடைய மூதாதையர்களுடைய சாம்பலை கரைக்கணும் வான்னு சொல்ல அவ பின்னாடியே வர ஆண்டவே அவ போற வழியில ஜன்னு மகரிஷியுடைய ஆசிரமம் இருந்தது. அதெல்லாம் அடிச்சுட்டு போ அவர் கடுப்பாயிட்டார். அப்படியே கங்கா ஜலம் முழுக்க குடிச்சிட்டார். அவ்வளவுதான். பகீரன் என்னடா இது அப்படின்னு அசந்து போய் உட்காரல. சரி, அதனால என்ன, திரும்பவும் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜன்னு மகிஷ பிரார்த்தனை பண்ணி விஷயத்தை சொல்ல அப்புறமா அவர் மனசு இறங்கி தன்னுடைய வலது காது ஓட்டை வழியா கங்கையை வெளியில விட்டார். ஸோ அந்த படி பார்த்தா இன்னைக்கு சாந்திர மாசப்படி வைசாகம் வைகாசி மாசம், அதுல சுக்லபக்ஷ சப்தமி, அதாவது அக்ஷய திருதிக்கு அடுத்த 4வது நாள். ஸோ கங்கையினுடைய புனர்ஜென்மா, ஜன்னு மகரிஷியுடைய காதிலிருந்து அவள் வெளியில் வந்த நாள். அதனால கங்காதேவிக்கு ஜான்ஹவி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸோ கங்காதேவி புனர்ஜென்மா அடைந்த நாள் என்று இன்னைக்கும் நிறைய பெரியவா, வேதம் தெரிஞ்ச பிராமணர்கள் எல்லாம் கொட்டாவிலாம் விட்டா வச்சுக்கோங்க, உடனே தன் வலது காதை தொட்டுப்பார்கள். மூக்கை தொட்டு வலது காதை தொட்டுப்பார். என்னன்னா வலது காதுல ஜன்னு மகிழ்ச்சியோட வலது காது வழியா கங்கை வெளியில வந்ததுனால அந்த காதுல தொட்டோம்னா பரம பவித்ரம் அப்படின்னு சொல்லி ஐதீகம். அதனால இந்த வலது காதுல கங்கை இருக்கிறாள் அப்படின்னு அபிப்பிராயம். அதனால ஜலம் இல்லாத சமயத்துல வலது காதை தொட்டுப்பார்கள். கொட்டாவி இல்லாம முக்காவாசி விட்டுவிட்டா அப்படின்னா சந்தியாவந்த சமயத்துல கூட இந்த வலது காதை தொடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. காரணம் என்னன்னா இந்த ஜன்னு மகரிஷி காரணம்தான். ஸோ வலது காதை நாம் தொடுவதற்கான காரணம் இன்றைய தினம் கங்கா சப்தமி, இல்லாட்டி ஜன்னு சப்தமின்னு சொல்றார். ஜன்னு மகராஜ், ஜன்னு மகரிஷி. ஸோ இந்த தேசத்துல
பகவத் சிந்தனைக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. சரியா அக்ஷய திருதியையும் அதுக்கு அடுத்த நாளும் நான் கங்கை கரையில் இருந்தேன். பாக்கியம் பகவானுடைய நிருஹேதுக கிருபை. அதனால உங்களுக்கும் அந்த புண்ணியம், கங்கையை நீ நேர போய் தரிசனம் பண்ற அந்த நாள் சீக்கிரத்திலேயே லபிக்கட்டும். அதற்கு ஜன்னு மகரிஷி அனுகிரகம் பண்ணட்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை உங்க எல்லாருக்காகவும். ஏன்னா கங்கை கங்கைன்னு சொல்றது நீங்க வீடியோல பார்க்கறதெல்லாம் விட நீங்க நேர வந்து பார்க்கணும். எல்லாம் கட்டாயம் பார்க்கணும். என்னோட சிஷ்யாலா சில பேர் ஆமா குருஜி கட்டாயம் பார்க்கலான்னு சொல்லுங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு வர்றதுக்கு. வந்தா குளிர்றது அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கட்டும். நேர பார்த்தா அந்த குளிர், அந்த துக்கம், அந்த பிரயத்னம் இதெல்லாம் மாறி போயிடும். நிஜமாவே ஹிமாலயாஸ் நாட் ஈஸி, பட் ஆனால் ஒர்த். சில விஷயங்கள்லாம் அவ்வளோ பிரயத்தனப்பட்டா அதுக்கு பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நீங்கள் ஹிமாலயாஸில் பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் கங்கையை பார்த்தே ஆகணும். என்னுடைய பர்சனல் விஷ் அதுதான். உங்க கையால் அந்த கங்கையினுடைய எப்ப பார்த்தாலும் என் கையில ஜலம் எடுத்து விடுறதான் நீங்க பார்த்திருக்க. உங்க கையால நீங்க அந்த கங்கா ஜலத்தை எடுத்து சமர்ப்பணம் பண்ணணும். அந்த நாள் சீக்கிரம் வரட்டும். கங்கை அதற்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஜெய் போலோ கங்கா மையா கி ஜெய். அந்த கங்கை எவ்வளவு பவித்திரமானவளோ அதே போல பவித்திரமானவர் உங்களுடைய குரு. கங்கை பலவிதமான பெயர்கள் வர நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பஞ்சப்பிரயாகையில் வரக்கூடிய அலகநந்தா, மந்தாகினி, அப்புறமா நந்தாகினி, தௌளி கங்கா, பிண்டார், இப்படி எல்லாம் தான் தெரியும். ஆனா கல்பேஸ்வர் பக்கம் போனா கல்பகங்கா, அத்ரி அனசியா ட்ரெக்குக்கு போனா ரிஷி கங்கா, அதுக்கப்புறமா வந்து ஜோஷிமட் போற வழியிலேயே பாதாள கங்கா, நிறைய கங்கை இருக்கா. சிவபெருமான் தலைமையில வந்துட்டு தானே இறங்குறா இந்த கங்கை பூமியில. ஸோ ஒரு பாத்திரத்தில் அப்படி பால் பொங்கி வழியும் பொழுது எல்லா பக்கமுமே பொங்கி வழியும் இல்லையா? அந்த மாதிரி கங்கை அப்படி பொங்கிய வழிய பல பெயர்கள்ல கிளை நதிகளாக ட்ரிபியூட்ரிஸா கங்கை வந்திருக்கா. இது மாதிரி இமயமலை எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கங்கை இருக்கு. அதுக்கு ஒரு பேர் வேற சொல்லுவா. ரொம்ப அசாத்தியமா இருக்கும் அதெல்லாம். அப்பேற்பட்ட கங்கை எவ்வளவு விசேஷமோ அதுபோலே உங்கள் குருநாதர். நீங்க புரிஞ்சிருந்தாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி குரு குரு தான். பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் குரு, பி லாயல் டு யுவர் குரு. அதனாலதான் சத்ரபதி சிவாஜிலாம் மகோன்னதமான நிலையை அடைகிறார். குரு அடைஞ்ச பிறகு சத்சங்கம்லாம் கேட்ட பிறகு யாரோ தப்பான வழியில போக முடியுமான்னா அந்த சௌகந்திக மதம் மாதிரி சௌபாகிய மதம் மாதிரி சில பேருக்கு வந்துடும். அது வி ஆர் க்ளோஸ் டு குரு, இல்லாட்டி நாங்கள் பெரிய லெவல் அடைஞ்சிட்டோம், வி நோ கிரேட் திங்ஸ், இப்படியெல்லாம் சில பேருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விதமான அகம்பாவம் வரும். இந்திரனுக்கு வந்தது அப்படின்னு புராணத்தில் காண கிடைக்கிறது. அப்போ குரு ஒதுங்கிடுவார், அவ்வளோதான். ஒதுங்கிடுவாரான்றது அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்து, அவரவர்களுடைய செய்திகளை பொறுத்து, ஸ்ரத்தையை பொறுத்து மாறுபடும். அதன் பிறகு நல்ல புத்தி வந்தால் சரியானால்
நிஜமாவே உணர்ந்தால் மீண்டும் குருவுடைய சரண கமலத்தில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயமுறுத்துறாங்க. பல மகாத்மாக்களுடைய சரித்திரத்துல நான் புரிஞ்சின்ற ஒன்று, உன்னால குருவே சரணம் அப்படின்னு நான் குருஜி அம்மா திருவடியே கதின்னு கிடக்கிறேன். அதுதான் என் பலம். நமக்கு அது ஒண்ணுதான் பலம். என் குருவே என் பலம், என் குரு மட்டுமே என் பலம். மற்றவாளை பத்தலாம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரியா? சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு குரு. நல்ல குரு வாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த குருவை பிடிச்சுக்கிறதும், அந்த குருவை புரிஞ்சுக்கிறதும், அந்த குரு சொல்படி கேட்கறதும், அதே ஸ்ரத்தையோட எப்பொழுதும் இருப்பதும் தான் நிஜமாவே த ட்ரிக்கி பாயிண்ட். ரொம்ப ட்ரிக்கி அதுதான். ஸோ என்னுடைய அனுபவத்தில் எப்பொழுதுமே அந்த வினயம் இருக்கிற வரைக்கும் நல்லது. எவ்வளோ அவசரத்துக்கு போனாலும் குருவே சரணம். குருமார்கள் அவ்வளவு நேரத்தை கொடுக்கிறான் நமக்காக, அவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறான், அவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கிறான். ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாளோ அது போலேன்னு சொல்லலாமா? அதை விட ஜாஸ்தின்னு சொல்லலாமா? உங்க அனுபவத்துல நீங்க தான் உணரணும். அது சமர்த்த ராமதாசர் அந்த விவசாயி சோளக்கொண்டை, இனிமேல் கார்ன்ஃபிளேக்ஸ், கார்ன்ஃப்ளோர், இந்த சிலருக்குலாம் அந்த சோள மாவு போடுவேன்ல கிறிஸ்பியா வரணும், அது. இங்க ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றது, சோளக்கொண்டையை சுட வச்சு சாப்பிட்றது, சோளக்கொண்டையை வேக வச்சு சாப்பிட்றது, சோளக்கொண்டை இங்கே சாலட்ஸ்லாம் சில பேர் தான் போடுவார் கார்ன். அப்பெல்லாம் சமர்த்த ராமதாசருடைய அழகான இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி மகாராஜா அசந்து போறான், அந்த விவசாயி அசந்து போறான், இவ்வளோ பெரியவர் அப்படின்னு. நிஜமாவே அந்த விவசாயியை தண்டிக்கவே இல்லை சமர்த்த ராமதாஸ். ஏன்னா அது அவனோட அகம்பாவமே இல்லை அவனுக்கு. அவனுக்கு தன்னுடைய வயல் அதை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு ஆசை. அகம்பாவத்தில் ஆடிந்தான கதை வேற. நல்லா பார்க்கலாம். நம்ம சமர்த்த ராமதாசர் அகம்பாவத்தை யாராவது ஆடுறோம்னா கதை வேற மாதிரி இருக்கும், அவருடைய ரியாக்ஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது நீங்க அந்தந்த லெவல்ல இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ சமர்த்த ராமதாசர் இப்படி பல ஊர்லாம் சுற்றிட்டு சாஃபல், அவரோட சாஃபல், இந்த சாஃபலுக்கு வந்துட்டார். நல்ல மழை காலம் ஆச்சு. இப்போ எல்லாம் மான்சூன் ஆரம்பிச்சாச்சு. மகாராஷ்டிராலாம் ஆச்சு. 10 நாள்ல மான்சூன் வந்துடும், நல்ல மழைக்காலம் வந்துடும். எல்லா பக்கமும் ஜோரா மழை பொழியும். அந்த மழை பொழிவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப பல இடங்கள்லாம் போறார் காட்டுல. அவருக்கு என்ன மழை வெயில் குளிர் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருப்பார். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த புது மழை சில வியாதிகள்லாம் கொண்டு வரும் இல்லையா மழை. அதனாலதான் மழைக்குன்னு விசேஷமா கஷாயம் எல்லாம் பண்ணுவார்கள். இன்னைக்கும் கேரளாலலாம் அந்த கர்க்கடக மாசம்னு சொல்லுவார். அந்த மழை மாசத்துல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துப்பார். ரொம்ப விசேஷமா சொல்லுவா. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி எல்லாம் வர்றது. நிறைய பேருக்கு முக்கியமா ஜலதோஷம், இருமல், கபம், கபவாத பித்த
பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சளி கபம். வாதம் அப்படின்றது அந்த என்ன சொல்ற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயு அது பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. கபவாத பித்தம் இந்த ஜீரணா சக்தி இதெல்லாம் மாறுறது. அது ஆயுர்வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த கபவாத பித்தத்தை வச்சுட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவார். சில பேருக்கு வந்து கப உடம்பு, சில பேருக்கு வாத உடம்பு, சில பேருக்கு பித்த உடம்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள், டயட். நம்ம எல்லாருமே நிஜமே அது கொஞ்சம் பார்த்து அது நீங்கள் உங்கள் உடம்பு கப உடம்பா, கபம்னா எப்போ பார்த்தாலும் மார்சலி கட்டிக்கிறது, இருமல் இருக்கிறது, ஜலதோஷம் வர்றது, இதெல்லாம் கபம் கூடக்கூடிய உடம்பு. அதனால இந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் ஸ்பட்டிக்க மாலை போட மாட்டான். அது இன்னும் குளிர்ச்சி இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். அப்புறமா வாதம் பித்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே சரீரத்தை அடிப்படையாக கொண்ட எல்லாமே. அப்போ எல்லாருக்கும் ஒரு விதமான இருமெல்லாம் வருது. சமர்த்த ராமதாசருக்கும் ஒரு கபம், அதனாலே ஜுரம், அதனாலே ஒரு வீக்னஸ் எல்லாமே வருது. மகாத்மாக்களுக்கெல்லாம் வரலாமா, வாழ்க்கலாம் பகவானே தெரியுமே. அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல வாழ்கிறார்கள். அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மகாத்மாக்களுக்கெல்லாம் வியாதி வந்தது அப்படின்னா நோவு சாற்றிக் கொண்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லுவார். திருநோவு சாத்தின் இருக்காள். அதாவது அவர்களா அந்த வியாதியை சீகரிச்சு ஏத்துன்னு இருக்காள். நிறைய பேருக்கு வியாதி கர்மாவனாலே வரும் இல்லையா. மகாத்மாக்கள் என்ன பண்றாலாம், அந்த வியாதி இரு நீ எங்க போவாய் அப்படின்னு தன் கர்மா கழியறதுக்காக அந்த வியாதிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்களுக்கு வர வியாதிகள் உலக நன்மைக்காக வரும். விவேகானந்தர் ஒரு சந்தர்ப்பத்தில் ராத்திரி படுத்த திடீர்னு எழுந்து அப்படியே உடம்பெல்லாம் கிட்டு நடுங்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவர் நடுக்கம் அடங்கிறது. அப்புறம் தான் அவர் சமாதானம் ஆகிறார். என்னன்னு பார்த்தா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பெரிய நிலநடுக்கம் வர்றது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்கள் அந்த நடுக்கத்தை தாங்கள் வாங்கி குறைச்சுக்கிறார். உலகத்தை பாதிக்காத அளவுக்கு அதை ஏத்துக்கிறார். அது சொல்லி உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியும்னா தெரியல, புரிஞ்சுக்கலனாலும் கவலை இல்லை. பட் ஆனா மகாத்மாக்கள் ஷாக் அப்சார்பர் மாதிரி அழகா இந்த உலகத்தினுடைய பல கஷ்டங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நிஜமாவே நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது ஒரு அசாத்தியமான கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அனுபவம். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருக்கும் ஒரு கபம் வந்துடுது. மராட்டியில கஃப அப்படின்ற கஃப கஃப கஃப் அப்படின்னு சொல்லி அதுதான் கபம் கஃபம் கஃப். அந்த மாதிரி அது வந்துடுறது. ஜுரம் கபம் எல்லாம் மருந்தெல்லாம் கொடுக்குறா. ஆனாலும் ஒரு 2-3 நாள் ரொம்ப வீக்காயிடுறார். கொஞ்சம் உடம்பு சரின்னு அவரோட ரொட்டீன் ஆரம்பிச்சு விட்டார். அப்பயே கூட அவர் பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் அவருக்கு என்னெல்லாம் ரொட்டீன் உண்டு அதெல்லாம் பண்ணுவார். இதையும் விடமாட்டார். ஆனாலும் அது கொஞ்சம் தொண்டையை படுத்துறது. நிறைய மனுஷாளுக்கும் அது படுத்துறது. அப்ப சமர்த்த ராமதாசர் மாருதிராயாவை தியானம் பண்ணிட்டு ஒரு ஹனுமான் ஸ்தவன கபநாசக ஸ்தோத்திரம்னு ஒன்று பண்றார். மத்வ சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி நகஸ்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவா. சாப்பிட்றதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு மகாத்மாவும் பலவிதமாக அப்படி பண்ணியிருக்கார்கள். நிகமாந்த மகாதேச அபிதிஸ்தவம்னு சொல்லி எல்லாருடைய பயம் எல்லாம் போகிறதுக்கும். இப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம் எடுத்துட்டோம்னா
இந்த வியாதிகளுக்கு எல்லாமே நாசமாகும்படியா அதுல வார்த்தைகள்லாம் உண்டு. அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு சங்கல்பமாகும். அதை உட்காந்து அவ ஒரு கிரந்தம் ஒரு மாதிரி எழுதுவா, ஒரு ஸ்லோகம் மாதிரியோ ஸ்தோத்திரம் மாதிரியோ. அதுல ஹனுமான் கபநாசக ஸ்தோத்திரத்துல பணிவர உடவீலா வேக அத்புத கேலா திரிபுவன ஜனலோகி கீர்த்திச்சா கோஷ கேலா ரகுபதி உபகாரே दाटले तोरभारे परमधीर उधारे रक्षिले सौख्यकारे सबलधल मिलाले युद्ध ऊदंड झाले कपिकटक निमाले पाहतां येष गेले परधल शारदार्ते कोटिच्च कोटि प्रेते अभिनव रणपथे दुःख भीषणाते कपिरिस घनघाटी जाहली थोर धाटी मणुवणि मणुगुणि जगजेटी धावणे चार कोटि मृतवीर उठवीले मोकले सिद्ध जाले सकल जननिवाले धन्य सामर्थ्य चाले ब्रह्म प्रिय रघुनाथा मुख्य तू प्राणदाता उठवी मज अनाथा दूर सारुणी व्यथा जड़करी भीम भीमराया तू करी दृढ़काया रघुवीर भजनाया लाग वेगसी जाया तुझ बिन मजलागी पाहता कौन आहे मनुगुणी मनमाजे तुजिरे वाट पाहे मसतु निरवीले पाहिजे आठवीले सकलिक निजदासा लांगी सांभाळ विले उचित हित करावे उद्धरावे धरावे अनुचित न करावे त्वाम जनियेश ध्यावे अघटित घडवावे सेवका सोडवावे हरिभजन कडावे दुःखते विघडावे प्रभुवर वीरराया जागली व्रजकाया परदळ निवठाया धैर्य कूले कुठाया गिरिवर तुडवाया रम्य वेशा नठाया तुझसी अलगढ़ाया टेविले मुख्यठाया बहुत सबल साठा मागतो अल्पवाटा न करित हित काटा थोर जोहिन थोर होहिन ठाठा कृपणपण नसावे भव्यलोकी दिसावे अनुदिन करुणीचे चिन्हपोटी वसावे जलधर करुणेचा अंतरामाजी राहे तरी तुझ करुणा है काम नये सांग पाहव कठिन हृदय झाले काय कारुण्य केले न पवसी मजकारे म्या तुझे काय नेले वडिलपण करावे सेवकां सावरावे अनहित न करावे तूर्त हाती धरावे निपटति हटवावे प्रार्थिला शब्द भेदे कपिधन करुणेचा ओळला रामथे थे बहुतची करुणा ही लोटली देवराया सहजसी खपघेळे जागली दृढकाया परम सुख विलासे सर्वदा दासानुदासे पवनज अनुतोषी वंदिला सावकाशे इति श्री समर्थ रामदास कृत खपनाशक श्री हनुमंत स्तवन संपूर्ण சொல்லிட்டு இருமுறான்ல அப்ப இருமல் சரியாயிடும். அப்படி
சமர்த்த ராமதாசர் இந்த கபநாசன ஸ்லோகம் பண்றார். 2-3 நாள் நல்லா ஆயிடுறது. இன்னைக்கும் நிறைய பேர் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்தா இதை ஜெபிக்கிறதுன்னு வழக்கம் வச்சுருக்கா. நான் பார்க்குறேன், வேற ஏதாவது மராட்டியில் அழகா யாராவது பாடியிருக்காளா என்னன்னு பார்த்துட்டு அது இருந்தால் ஷேர் பண்ணுவோம். ஸோ தெய்வத்துக்கிட்ட வியாதி சரி பண்ணுன்னு கேட்கலாம். நம்ம நாராயண பட்டத்திரி வாதத்தை சரி பண்ணு வாதால புரீஷா அப்படின்னு சொல்லி குருவாயூப்புர ஈஷா அப்படின்லாம் சொல்லி பிரார்த்திக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்னா இருங்கோ, ஒரு குறை இல்லாமல் இருங்கோ, குருவிடத்தில் உண்மையாக இருங்கோ, குருவோட போட்டி போடாதீங்க. சில பேர்லாம் போட்டி போடுவா, வைத்திகார்த்தனம். குருவோட பக்தியில மேல வர்றதுக்கு போட்டி போடுங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. நமக்கு கங்கா சப்தமி அன்னைக்கு இப்படி ஜோரான கபநாசன ஸ்லோகம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर तीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो जन्म महर्षि की जय. जय बोलो भारत माता की जय. जय हिंद. राधे कृष्णा.